இந்த நாளிலே கூட மீண்டும் வந்திருக்கிற யாவரையும் நான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இந்த மாதம் ரொம்ப அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தராகிய தேவன் கொடுத்திருக்கிறார். எதுல இருந்து ஆண்டவர் கொடுத்தார்? எந்த புத்தகத்திலிருந்து? யாத்திராகமம் எத்தனாம் அதிகாரம்? 34ஆம் அதிகாரம். எத்தனாம் வசனம்? ரைட். சோ என்ன வசனம் சொல்லுகிறது? நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியங்கள் பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அந்த வார்த்தையின்படியே தேவனாகிய கர்த்தர் அவர் செயல்பட்டு கொண்டு வருகிறார். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பங்கள்ல, நம்முடைய ஊழியங்கள்ல கர்த்தராகிய தேவன் கிரியை செய்து கொண்டு வருகிறதை நம்மால பார்க்க முடிகிறது. ஆனா இந்த மாதம் துவக்கத்துல நம்ம இந்த புது இடத்துக்கு வந்ததுனால இந்த யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம், இந்த வாக்குத்தத்தம், இந்த வாக்குத்தத்தத்தின் பின்னணி, எதற்காக தேவன் இந்த வாக்குத்தத்தை கொடுத்தார், எந்த சூழ்நிலையில கொடுத்தார், இவைகளை நம்மளால தியானிக்க முடியல. எப்பவுமே ஒரு வார்த்தை வரும்பொழுது அந்த வார்த்தை என்ன நோக்கத்தோடு கூட வருகிறது, அந்த வார்த்தையுடைய பின்னணி என்ன, இவைகளை பார்க்கும்பொழுது தான் நாம அந்த சூழ்நிலையோடு கூட நம்மளை ஒப்பிட்டு பார்த்து கொண்டு ஆண்டவர் நம்ம கிட்ட எக்ஸாக்ட்டா என்ன சொல்ல வராரு, நம்ம கிட்ட எக்ஸாக்ட்டா என்ன எதிர்பார்க்கிறாரு. வாக்குத்தத்தத்தை மாத்திரம் நம்ம ஹைலைட் பண்ணிட்டு போயிட்டோம். ஆனா அந்த வாக்குத்தத்தத்துக்கு பின்னால இருக்கிற தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன, கர்த்தர் நம்மளுக்கு கற்பிக்க விரும்புகிற காரியம் என்ன என்கிறதை நாம அப்பதான் புரிந்து கொள்ள முடியும். சோ இந்த நாளிலே கூட இந்த யாத்திராகமத்தின் புத்தகத்தை கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து சில காரியங்களை அறிந்து கொள்ள நம்ம முயற்சி செய்யலாம். வாசிங்க, யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை எடுத்துக்கொண்டு நீ உடைத்து போட்ட முந்தின பலகையில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்க மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் என்று கர்த்தர் சொல்லுகிறத பார்க்கிறோம். பாருங்க, ஏற்கனவே தேவன் கொடுத்த 10 கட்டளைகளை, 2 கற்பலைகளை மோசே உடைத்து போட்டதின் காரணமாக மீண்டும் தேவனை சந்திக்கும்படியாய் மோசேவுக்கு தேவன் அழைப்பை கொடுப்பதை நாம் இங்க பார்க்கிறோம். மோசே மீண்டும் தேவனை சந்திக்க கடந்து செல்லுகிறார். இப்போ மோசே மீண்டும் தேவனை சந்திக்க செல்லுகிறார். மோசே இது முன்னால கொடுத்த கற்பலகைகளை உடைத்து போட்டார், அது உடைந்து போனது. ஆகவே தேவன் மீண்டும் அதை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை வரும்போது, ஏன் அவர் உடைத்து போட்டார்? எதனால் ஆண்டவர் கொடுத்த முதல் 10 கட்டளைகளை அவர் உடைத்து போட்டாரு? எதனால் அந்த கற்பலகைகளை அவர் உடைத்து போட்டார்? என்ன நடந்தது, என்ன சம்பவித்தது? இதை நம்ம பார்க்கும்போது தான் இதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆமென். என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் இங்க ஆண்டவர் ஏன் மீண்டும் மோசேவை அழைத்து மீண்டும் நான் ஏற்கனவே கொடுத்த மாதிரி மீண்டும் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். பிள்ளைகளே, வேதத்துல இதற்குரிய ஒரு பின்னணியை நம்ம பார்க்கிறோம். இந்த பின்னணி நம்ம பார்ப்பதற்கு யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்துக்கு நேரா போகலாம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம். யாருன்னா வாசிங்க முதல் வசனத்தை. மோசே மலையிலிருந்து இறங்கி வருகிறது தாமதமாகுவதை ஜனங்கள் கண்டு அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து என்ன சம்பவித்ததோ அறியோம், ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை. ஒரு நிமிஷம், எகிப்திலிருந்து யார் இந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்தது? யார் கொண்டு வந்து? மோசேவா? மோசே மூலியமா யார் கொண்டு வந்தது? தேவன் கொண்டு வந்தார். இவங்க என்ன கேக்குறாங்க? வந்துட்டோம்பா, இப்ப எங்களுக்கு முன்னால செல்றதுக்கு தெய்வங்களை உண்டாக்கு. படிங்க. அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள், உங்கள் குமாரர்கள், உங்கள் குமாரத்திகள் காதுகளில் இருக்கிற கம்பல்களை கழட்டி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஜனங்கள் எல்லாரும்
தங்கள் காதுகளில் இருந்த பொன் கம்பல்களை கழட்டி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். நல்ல கவனிங்க. அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி ஹலோ என்ன பண்றாரா? சிற்ப கருவினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்குகிறார். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஐயோ, எவ்வளவு பெரிய அக்கிரமம் இல்ல இது. அப்புறம் ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளை கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. என்ன புரியுது உங்களுக்கு? என்ன நடக்குதுங்க? ஆமா, எதனால விக்கிரகத்தை செய்யறாங்க? எதனால இந்த பாவத்தில் விழுறாங்க? மோசே வரத்துக்கு தாமதமாகுது. 40 நாள் மோசே சீனாய் மலையில மோசேவும் யோசுவாவும் தேவ சமூகத்துல, முக்கியமா மோசே தேவ சமூகத்துல காத்திருக்கிறார். இந்த காத்திருப்பு பிள்ளைகளை மோசேவுடைய வருகை டிலே ஆனதுனால இது நம்ம பார்க்கிறோம். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அவர் 40 நாட்கள் காத்திருந்தார் என்று சொல்லி இது தாமதிப்பதனால பிள்ளைகளை இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மோசே போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒருவேளை தேவ பிரசனம், அதாவது ஆசாரியர்கள் எல்லாம் வந்துட்டு அன்னைக்கு பாவம் செய்துட்டு போனாக்கா தேவ பிரசனம் அவங்களை சுட்டரிச்சிடும் அப்படின்ற மாதிரி ஒருவேளை மோசே எரிந்து போயிருக்கலாம், ஒருவேளை மோசே அதாவது செத்து போயிருக்கலாம், ஒருவேளை மோசேவும் யோசுவாவும் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கலாம். என்ன நினைச்சாங்களே தெரியாது. ஆனா மோசே வரத்துக்கு தாமதமாகுது. இவங்களை பொறுத்த வரைக்கும் 40 நாள் இவங்களுக்கு ஒரு பெரிய காத்திருப்பா இருந்துச்சு. ஆனா மோசேவை பொறுத்த வரைக்கும் 40 நாள் 4 நிமிஷம் மாறி இருந்துச்சு. ஏன்னா சமூகத்தில் இருந்ததுனால. இருக்கிறீங்களா? இந்த 40 நாள் தாமதமானதுனால பிள்ளைகளே இவர்கள் சொந்தமாய் சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நல்ல ஒரு காரியத்தை கவனிங்க. How we handle God's ordained delay is good measure of our spiritual maturity. நாம தேவன் சில தாமதங்களை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் உருவாக்குகிறார். இந்த தாமதங்களை சரியாய் கையாள தெரிந்தவனே ஆவியில் முதுமை பெற்றவன். இருக்கிறீங்களா? சாரால், ஒருவேளை ஆண்டவர் வந்துட்டு என் வேலைக்காரி மூலியமா தான் உனக்கு மகனை பிள்ளைய கொடுக்கிறார் போல இருக்கு, அவசரப்பட்டாலா இல்லையா? இன்னைக்கு அவசரம் தான் நம்முடைய பிரச்சனையே. நம்மளுக்கு என்னன்னா, ஒரு உபவாச ஜபத்துக்கு வந்து நம்ம ஜெபம் பண்ணோம்னா கர்த்தர் நம்மளுக்கு உடனே கிரியை செஞ்சிடணும். ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்தாருன்னா அப்பவே அந்த வார்த்தையை தேவன் நிறைவேற்றினோம். ஆண்டவர் வாக்குத்தத்தமா ஒரு வார்த்தையை கொடுத்தாருன்னா அப்பவே அந்த வார்த்தையை நம்ம நிறைவேற்றினோம். நம்ம தான் காத்திருக்கவே நம்மளுக்கு பிடிக்கிறது இல்லையே. இன்னைக்கு காத்திருக்கிறதே நம்மளுக்கு, அதாவது இன்னைக்கு கலாச்சாரம், இன்னைக்கு இந்த சமுதாயம் எப்படி நம்மள மாத்திடுச்சுன்னா, இன்னைக்கு அதாவது நான் சர்ச்சுக்கு போட்டிருக்கிறேன், அதாவது ஸ்பீடான ஒரு வைஃபை கனெக்ஷன் போட்டிருக்கிறேன். ஏன் ஃபாஸ்டான ஒரு வைஃபை கனெக்ஷன்? நடுவுல சுத்தக்கூடாது, ப்ராப்ளம் வரக்கூடாது, லைவ் போடும்போது கரெக்டா இருக்கணும். இது நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னா, ஈவன் ஒரு மொபைல் போனை யூஸ் பண்ணும்போது கூட கொஞ்சம் இதாச்சுன்னா, என்ன இன்னைக்கு இவ்வளவு ஸ்லோவா இருக்கு, ஸ்லோவா இருக்கிறதே நம்மளுக்கு பிடிக்கல. ஒரு ஹோட்டல் போய் நம்ம காத்திருக்கிறது நம்மளுக்கு பிடிக்கல. எவ்வளவு நேரமா பண்ணுவீங்க? நம்ம ஒரு காரியத்தை கேட்டோம்னா நம்மளுக்கு காத்திருக்க பிடிக்கிறது இல்ல. அதே மாதிரி தான் தெய்வத்துக்கிட்ட கூட நம்மளுக்கு காத்திருக்க பிடிக்கிறது இல்ல. ஆனா வேதம் சொல்லுகிறது காத்திருக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். வேதம் சொல்லுகிறது காத்திருக்கிறவர்கள் தான் பிள்ளைகளே கழுகுகளை போல சட்டைகள் அடைத்து உயர பறப்பார்கள் என்று சொல்லி. இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்ப காத்திருக்கிறவர்கள் தான் உயர பறப்பார்கள், காத்திருக்கிறவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இன்னைக்கு வேதனையான ஒரு காரியம் என்னன்னா, இந்த காத்திருப்பே இன்னைக்கு தேவ ஜனங்களுக்கிட்ட இல்லாமல் போய்விட்டது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காத்திருப்பே தேவ ஜனங்கிட்ட இல்லாம போயிடுச்சு. இந்த காத்திருப்பே இல்லாம போயிடுச்சு. நீ கர்த்தர் யாரோடு கூட பேசுறாருன்றது பிள்ளைகளே, நீ அவசரப்பட்டு எடுக்கிற சில தீர்மானங்கள் அது பாவமா மாறுது. நீ அதை புரியாம இருக்கிற. இந்த ஜனங்கள் அவசரப்பட்டு எடுக்கிற தீர்மானம் என்ன தெரியுமா மாறுது? கர்த்தர் மேல சார்ந்து இல்லாம என் சுயத்தின் மீது சார்ந்து இருக்கிறவனாய் மாறிடுறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவருடைய நேரத்துக்கும் காத்தில்லாமல் என்னுடைய அவசரத்திற்கு சில காரியங்களுக்குள்ள தேவ பிள்ளைகள் நான் போய் கை வைக்க பிரயாசப்படுகிறேன். நான் நல்லா இருக்கணும்ன்றது தான் தேவ சித்தம். நான் வியாபாரம் செய்யணும்ன்ற தேவ சித்தம். நான் நல்ல வேலைக்கு போகணும்ன்ற தேவ சித்தம். நான் இதை வாங்கணும், அதை வாங்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும்ன்றது தேவ சித்தம். நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்ன்ற தேவ சித்தம். ஆனா எல்லாத்துக்கும் தேவன் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். இருக்கிறீங்களா?
தேவன் ஒரு நேரத்தை வைத்திருக்காரு பாருங்க. ஆண்டவர் நாளைக்கு எனக்கு ஏதோ ஒரு பொருளை கர்த்தர் இலவசமாய் கொடுக்க போறாருன்றது ஒண்ணு. ஆனா அந்த இலவசமாய் நாளைக்கு கொடுக்க இருக்கிற பொருளை இன்னைக்கே நான் அவசரப்பட்டு இஎம்ஐல வாங்குறது ஒண்ணு. இருக்கிறீங்களா? தேவன் எனக்கு கொடுக்க போறாரு. நம்ம சர்ச்சில் இந்த கார்பெட் எல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு போனாங்க பசங்க. நல்ல ஒரு கிறிஸ்தவ பையன், ஆண்டவரை அறிந்த ஒரு பையன். இங்கே தான் லோக்கலில் எங்கேயோ ஒரு சர்ச், லோக்கலில் இருக்கிற சர்ச் தான். பேசினிருக்கும் போது பிஎஸ் சிஸ்டம் பற்றி பேசினிருந்தோம். பேசினிருக்கும் போது அவன் சொன்னான், அந்த மாதிரி பாஸ்டர் எனக்கு கூட வந்துட்டு எங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது, என்னப்பா உன் பட்ஜெட் அப்படின்னு கேட்டேன். ஒரு 12,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு 4 பாக்ஸு நீட்டாக இருக்கக்கூடிய பாக்ஸ், 4 ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்துட்டு வீட்டில் சும்மா தான் இருக்குது. நான் சொன்னேன், இந்த பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். அந்த பாக்ஸை வந்துட்டு நீ போயிட்டு உங்கள் பாஸ்டர்கிட்ட காமி, உங்களுக்கு ஓகேனா நீ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்னும் சொல்ல, நான் இலவசமாக தான் கொடுக்க போகிறேன், காசுக்காக இல்லை. ஏன்னா நம்மளுக்கு அது இலவசமாக வந்துச்சு, நம்மளும் அதை இலவசமாக கொடுத்துடலாம், ஒரு ஊழியத்துக்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ள. இப்போ அந்த பையனுடைய சாய்ஸ் வந்து நான் இன்னும் ஃபோட்டோ அனுப்ப முடியல, ஏன்னா அது மேலே இருக்குது. இப்போ அவங்களுடைய சாய்ஸ், அவங்க தேவன் வந்துட்டு இதை வந்துட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை அவங்க வந்துட்டு பொறுத்திருந்து மேபி நம்ம இந்த வாரத்தில் இந்த ஃபோட்டோ அனுப்பும் போது இது ஓகேவா இருந்து பாஸ்டர் கிட்ட காமிச்சிட்டு வாங்கிக்கிறாங்களா, இல்லை காசை செலவு பண்ணி இல்லை வேற என்ன காசு இஎம்ஐ இது பண்ணி அதை வாங்க போகிறாங்களான்றது அவங்களுடைய சாய்ஸ். நிறைய நேரங்களில் நம்ம நிறைய நேரத்தில் அவசரப்பட்டு நம்ம வந்துட்டு தேவ பிள்ளைகளை நம்ம சில காரியங்களை செய்து விடுகிறோம். இன்னைக்கு இந்த அவசரம் தான், இந்த தாமதம் தேவ பிள்ளைகளை இல்லாத இந்த அவசரம் தான் தேவ பிள்ளைகளை இவங்க வாழ்க்கையில பெரிய பிரச்சனையை கொண்டு வந்தது. இருக்கிறீங்களா? இந்த வேதம் சொல்லுகிற பிள்ளைகளே, இட் கேம் ஃப்ரம் த பீப்புள். ஜனங்க தான் சொல்றாங்க. ஆரோன் சொன்னாரா ஒரு விக்கிரகத்தை செய்யலாம்னு சொல்லிட்டு? ஜனங்க சொல்றாங்க. ஜனங்க என்ன சொல்றாங்க? நம்மள எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த தெய்வமா இருக்கும்படியாகும், நம்மள தொடர்ந்து இங்கிருந்து நம்மளுக்கு முன்னால போவதற்கு நமக்கு முன்பதாய் கடந்து ஆண்டவர் சொல்றாரு, மோசே என் சமூகம் உங்களுக்கு முன்பதாய் செல்லும். ஆமென். என் சமூகம் உங்களுக்கு முன்னால செல்லும். அப்போ மோசேவை பார்க்காதனால சமூகத்தை மறுத்து விட்டு நமக்கு முன்பதாய் செல்வதற்கு தெய்வங்களை நம்ம உருவாக்கி கொள்ளலாம்னு சொல்லிட்டு இவர்கள் தேவ பிள்ளைகளை இங்க எழுப்புறத பார்க்கும். தேவ பிள்ளைகளை, this is an example of where the will of people is not always the will of God. இது எதை காமிக்குதுன்னா, ஜனங்களுடைய விருப்பம் எப்பவுமே பெரும்பாலும் தேவனுடைய விருப்பமா இருக்காது. ஜனங்களுடைய சித்தம் பெரும்பாலும் தேவனுடைய சித்தமா இருக்காது. பிரதர், இதை ஏன் பிரதர் செய்தீங்க? அவங்க சொன்னாங்க பாஸ்டர், அதனால செய்தேன். சிஸ்டர், இதை ஏன் சிஸ்டர் செய்தீங்க? வீட்ல எல்லாரும் சொன்னாங்க பாஸ்டர், நீங்க இதை செய்யுங்க, நீங்க இதை வாங்குங்க, நீங்க இங்க போங்க, நீங்க இங்க கேட்டு பாருங்க, நீங்க இதை பண்ணுங்க, அதனால நான் செஞ்சேன் பாஸ்டர். எப்பவுமே நல்லா கவனிச்சுங்க பிள்ளைகளை, பெரும்பாலும் ஜனங்களுடைய தீர்மானம் தேவனுடைய தீர்மானமா இருக்காது. இங்க ஜனங்கள் ஒரு காரியத்தை சொல்றாங்க, ஆனா தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இன்னைக்கு உன்னுடைய நினைவுகள் தேவனுடைய நினைவுகள் இல்லை என்பதை புரிந்து கொள். இன்னைக்கு நிறைய நேரங்களில் குடும்பத்தின் அவர்களை பிரியப்பட்ட பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மள சுற்றிலும் வருகிற சிலர் நல்ல எண்ணத்துல சொல்லலாம், நல்ல ஏக்கத்துல சொல்லலாம், ஆனா நீ உலகத்தான் இல்லையே, நீ கர்த்தருடைய பிள்ளையாச்சே, நீ தேவனால் நடத்தப்படணுமே, அவன் நேசிக்கிறான், உன்னை நேசிச்சு ஒரு ஆலோசனை கொடுக்கிறான்ல, அவனுக்கு தெரியாது உன் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் என்னன்னு. ஆனா உன்னை தாயின் கருவுல உருவாக்கும் போதிலிருந்து உன்னை அறிந்திருக்கிறவர் ஒருவர் இருக்கிறாரு, அவருக்கு உன்னுடைய அடுத்த ஸ்டெப் என்னன்றது தெரியும். ஆமென். உன்னுடைய அடுத்த ஸ்டெப் என்னன்னு அவருக்கு தெரியும். அதனால மற்றவங்களுடைய வழிகளை நீங்க கேட்பதை காட்டிலும் அவருடைய வழிக்கு காத்திருப்பது நல்லது. மற்றவங்க சொல்வதை நீங்க கேட்பதை காட்டிலும் அவர் சொல்லுவதை நீங்கள் கேட்பது நல்லது. மற்றவங்களுடைய சித்தத்துக்கு நீங்க விட்டுக் கொடுக்கிறத காட்டிலும் தேவ சித்தத்துக்கு உங்களை விட்டுக் கொடுக்கிறது நல்லது. மற்றவங்களுடைய ஆலோசனைக்கு நீ உங்களை விட்டுக் கொடுக்கிறத காட்டிலும் தேவ ஆலோசனைக்கு உன்னை விட்டுக் கொடுப்பது நல்லது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல தேவ பிள்ளைகளே, நம்ம கர்த்தருடைய ஆலோசனை நம்ம விட்டு விட்டு மனித ஆலோசனைக்கு நேரா போனோம். ஆரோனுக்கு நேராய் வந்தது மனுஷ ஆலோசனை, ஆரோனுக்கு நேரா வந்தது மனுஷனுடைய சத்தம். ஒரு ஆசாரியனா, ஒரு தலைவனாய் தேவ பிள்ளைகளே, மோசே இருக்க வேண்டிய இடத்துல இங்க ஒரு பொறுப்பாளியா நிற்கக்கூடிய ஆரோன் என்ன பண்ணி இருக்கணும்? அதை நிராகரித்து இருக்கணும். ஆனா ஆரோன் என்ன சொல்றாரு? கொண்டு வா, உன் வைஃப், உன் பிள்ளைங்க எல்லார் காதலியும் இருக்கிறத கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றத பாக்குறோம். தேவ பிள்ளைகளே, ஜனங்க சொல்றதையே கேட்டு நம்ம செய்யறவங்களா இருந்தோம்னா அதுல இருக்கிற ஆபத்தை புரிஞ்சுங்க.
ஆலோசனை கொடுக்கும் போதெல்லாம் ஆலோசனை கொடுப்பான். ஏன் உன் பிள்ளைய நீ இது படிக்க வைக்கிற, அது படிக்க வை, இந்த கோர்ஸ் படிக்க வை. அந்த கோர்ஸ் படிச்சுட்டு வேலை இல்லாத டைம்ல அவன் முகம் கூட காமிக்க மாட்டான். உன் பக்கம் இருக்கிறீங்களா? உன் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். ஐயோ இவன் இருந்தாலும் சொல்லி நான் கொண்டு போய் சேர்த்துட்டேனே நீங்க நினைப்பீங்க. அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு எல்லாம் சரின்னு தெரியும். இவங்க சொன்னாங்க பாஸ்டர் இதை பண்ணுங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னு கேட்குறவங்க நீங்க இருந்தீங்கன்னா அது ஆபத்தாக தான் முடியும். கர்த்தர் சொன்னார், நான் அதை செய்கிறேன். கர்த்தர் உணர்த்தினார், நான் அதை செய்கிறேன். கர்த்தர் என் இருதயத்தில் பேசினார், நான் இதை செய்கிறேன். ஆண்டவர் இதை எனக்கு உறுதிப்படுத்தினார், நான் இதை செய்கிறேன். அதை செஞ்சு பாருங்க தேவ பிள்ளைகளே, அது ஆபத்தானதா இருக்காது, அதிசயமானதா மாறும். ஆமென், ஹல்லேலூயா. ஆரோன் சொல்றாரு, எல்லாம் ஜனங்க சொல்றாங்க வாங்க நம்ம முன்னால போறதுக்கு ஒரு தெய்வத்தை நம்ம உருவாக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜனங்களுடைய, அதாவது ஜனங்கள் வந்துட்டு அதை எதிர்பார்க்கிறாங்க. ஒரு தெய்வத்தை உண்டாக்கும்படியாய் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்களை யார் நடத்தி வந்ததுன்னு சொல்லிட்டு. எகிப்திலிருந்து இவங்க வரும்பொழுது இந்த செங்கடலை பிளந்தவர் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். அத்தனை வாதைகளை கொண்டு வந்து அங்க பிரம்மாண்டமான காரியங்களை செய்தது யார் என்று தெரியும். அது தெரிந்தாலும் சில சூழ்நிலைகள் வரும்பொழுது தெய்வத்தை மறந்துடுறான், மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? உனக்கு தெரியும் இல்ல உன் தெய்வம் யாருன்னு? இங்க இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும், மேபி ஆன்லைன்ல பாக்குற ஒவ்வொரு நபருக்கும் உங்களுக்கு தெரியும் உன் தெய்வம் யாருன்னு. அவர் வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறார், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு மகிமையானவர், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்க. ஏற்கனவே கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்த அற்புதத்தின் நிமித்தமாய் நீங்க ருசி பார்த்திருக்கிறீங்க. உங்க தேவன் யார் என்று உங்களுக்கு தெரியும். அவர் என்ன செய்ய வல்லவர் என்பது உங்களுக்கு தெரியும். கடைசி நிமிஷத்துல எப்படி சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாய் மாற்ற முடியும் என்று அவருக்கு தெரியும். எப்படி எல்லாத்தையும் திருப்பி போட்டு உனக்கு ஆசீர்வாதமாய் சூழ்நிலைகளை அமைத்து கொடுக்க முடியும் என்பது அவருக்கு தெரியும். இது எல்லாத்தையும் தெரிஞ்சா நம்ம வந்துட்டு ஆண்டவர் கூட என்ன கண்டுகல, ஆண்டவர் கூட என்ன கைவிட்டார். நிறைய நேரங்கள் தேவ பிள்ளைகளை நம்ம தேவனை காயப்படுத்துறோம் இந்த இஸ்ரேல் ஜனங்களை போல. நம்ம நிறைய நேரங்கள்ல தேவனை வேதனைப்படுத்துகிறோம் இந்த இஸ்ரேல் ஜனங்களை போல. கர்த்தருடைய கிரியைகளை தங்களுடைய மாம்சத்துக்குரிய கண்கள்ல பார்த்தார்கள். அவங்க செங்கடலை தேவத்தில் தாண்டி வரும்போது இந்த பக்கம் குவியலாய் தண்ணீர் நிற்குது, இந்த பக்கம் குவியலாய் தண்ணீர் நிற்குது. அவன் வரும்போது அந்த வட்டாந்தரை கூட அவனுக்கு பிரம்மாண்டமா இருந்திருக்காது. அந்த தண்ணீரை பார்த்திருப்பான், எப்படி அந்த தண்ணி நிக்குது, இந்த தண்ணி யாராலும் பிடிச்சு வைக்க முடியாது, எப்படி இந்த தண்ணீர் மதிலாய் மாறி நிக்குது, எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு காட்சி. இதெல்லாம் பார்த்து வந்தோம். நமக்கு முன்னால போறதுக்கு ஒரு தெய்வத்தை உண்டாக்கலான்றானே, அந்த நேரத்துக்கு அவனுடைய வேலை நடக்கணும். அந்த நேரத்துக்கு அவனுக்கு மனசுக்கு சமாதானமா இருக்கணும். அந்த நேரத்துக்கு அவனுக்கு என்ன தேவையோ அதை அவன் மனுஷன் அமைத்துக் கொள்ளணும். இதுதான் என் மனுஷன். இன்னைக்கு நீயும் நானும் அந்த இடத்துல இருப்போமே ஆனால் நம்ம தேவனை காயப்படுத்தக்கூடிய ஒரு நபர்களா இருக்கிறோம். ஆண்டவரே நீங்க யாருன்னு எனக்கு தெரியும்பா, நீங்க என்ன செய்ய வல்லவர் என்று தெரியும்பா. சில தாமதங்கள் என் வாழ்க்கையில வரலாம், சில காரியங்கள் நான் நினைச்சது நிறைவேறாம இருக்கலாம், ஆனாலும் நான் உங்களை நம்புவேன் ஆண்டவரே, ஆனாலும் நான் உங்களை பிடிச்சு கொள்வேன் ஆண்டவரே, ஆனாலும் உங்க பாதத்துல நான் காத்திருப்பேன் ஆண்டவரே, வேற எதுக்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்பா. ஆமென். இஸ்ரேல் ஜனங்கள் வாங்க நமக்காக நமக்கு முன்னால போறதுக்கு ஒரு தெய்வத்தை உண்டாக்கலாம் என்று சொல்லிட்டு தேவ பிள்ளைகளே அவர்கள் செயல்பட்டதை நம்ம பார்க்கிறோம். They were willing to trust a God they could make to finish what the Lord has begun. கர்த்தர் துவங்கினதை வேற ஏதோ ஒரு தெய்வம் அவங்களுடைய வாழ்க்கையில முடிக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். மீண்டும் சொல்றேன், தேவன் துவங்கினதை வேற ஏதோ ஒரு தெய்வம் அவங்க வாழ்க்கையில செய்து முடிக்கும் சொல்லிட்டு அவர்கள் நம்பினார்கள். சொல்லட்டுமா, உன் வாழ்க்கையில தேவன் தொடங்கினதை தேவன் மாத்திரம்தான் முடிக்க முடியும். பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் துவங்கினதை அவர் மாத்திரமே முடிக்க முடியும். ஆமென். வேற எந்த மனுஷனும் முடிக்க முடியாது. இனி நம்ம சில இடங்கள்ல மனுஷனை தேடுகிறோம், சில இடங்கள்ல மனுஷனை நம்புகிறோம், சில இடங்கள்ல மனுஷனுடைய ஒத்தாசை ஆண்டவர் நினைச்சிருக்கிறது ஒருவேளை இவங்க மூலியமா தான் நடக்க போகுது, அது கர்த்தர் தீர்மானிக்கிட்ட அவங்க மூலியமா நடக்கட்டும், அது கர்த்தர் தீர்மானிக்கிட்ட இந்த குடும்பத்தின் மூலியமா நடக்கட்டும், அதை கர்த்தர் தீர்மானிக்கிட்டோம் இதை செய்வன் சொல்லி, அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இவைகள் மூலியமா இவர்கள் மூலியமா இது கைகூடி வரும் கர்த்தர் தீர்மானிக்கிட்டோம். நீ உன் வாழ்க்கையில தேவன் துவங்கினதை வேற யார் மூலியமாவோ வேற எது மூலியமாவோ கர்த்தர் இதை முடிப்பார்னு சொல்லி நம்பாத, அது ஆபத்துல முடியும். கர்த்தர் துவங்கினதை கர்த்தரே முடிப்பார், கர்த்தர் ஆரம்பித்ததை கர்த்தரே முடிப்பார்.
ஆமென். ஹalleluya. கர்த்தர் கொடுத்ததை கர்த்தரே பார்த்துக் கொள்வார். கர்த்தர் திறந்த வாசலுக்குள்ள கர்த்தரே உன்னை நடத்துவார். கர்த்தர் கொடுத்த காரியங்களுக்கு கர்த்தரே தேவைகளை சந்திப்பார். வேற எங்கேயும் நம்ம போய் கை நீட்ட வேண்டிய அவசியம் இல்ல. வேற எங்கேயும் போய் தேவப்பிள்ளை நம்ம ஆதரவுக்கு நிற்க வேண்டிய அவசியம் இல்ல. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். துவங்கினவர் முடிவு பரியந்தமும் நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஹalleluya, ஹalleluya. ஓ எஸ். ஆரோன் கேக்குறாரு, ஆமாப்பா நமக்கு முன்னால போறதுக்கு தெய்வங்கள் வேணும்ல. ஓகே, கம்பளங்கள் எல்லாம் கைட்டி கொடுங்க. போறார். வேதம் சொல்லுகிற பிள்ளைகளை அவர் போயிட்டு அந்த கம்பல்கள் எல்லாம் அந்த கோல்ட் எல்லாம் போட்டு அவர் ஒரு கன்றுக்குட்டியாய் அவர் அவருடைய கையின் கிரியையினால அவர் உருவாக்கி வைக்கிறார் என்று சொல்லி அதோடு கூட நிறுத்தல. எல்லா ஜனங்களும் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆரோனுக்கு என்ன ஒரு சந்தோஷம் நான் நினைக்கிறேன், என்னுடைய கையின் கிரியை எல்லாம் இப்படி கொண்டாடுறாங்களேப்பா, அடடா சந்தோஷம் வருது. பாவம் செய்யறன்றது ஒரு பக்கம் இல்லை, அதாவது அவர் உணர்ந்தாரா இல்லையான்னு தெரியல. அந்த உணர்வை காட்டிலும் அவருக்கு என்ன உணர்வு பெருசா இருந்துச்சுன்னா, எல்லாரும் நான் செஞ்சிருந்த பாராட்டுறாங்க, எல்லாரும் நான் செஞ்சிருந்த பாராட்டுறாங்க. பாருங்க, சத்தியத்தை சத்தியமா சொல்ற இடத்த நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. இருக்கிறீங்களா? சத்தியத்தை சத்தியமா சொல்ற இடத்துல அந்த இடத்த நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. இப்ப சார்லி கிர்க் கூட செத்துட்டார்ல, அவர் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா சத்தியத்தை சத்தியமா சொன்னதுனால. அபாஷன் பண்ணக்கூடாது, அது பாவம். ரெண்டே இனம்தான், ஒன்று ஆண் ஒரு பெண். ஹோமோசெக்சுவாலிட்டி எல்லாம் கிடையாது. மூன்றாவது இனம் என்பது ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமா அமெரிக்கா போல ஒரு தேசத்துல சத்தியத்தை சத்தியமா பேசினவர் நபர். நிறைய பேர் பிடிக்காது. உனக்கு நிறைய பேருடைய பாராட்டு வேணும்னு சொன்னா நிறைய பேரை நீ பிரியப்படுத்தி போக வேண்டியதா இருக்கும். குடும்பத்துல கூட அப்படித்தான்ல, நம்ம வேலை செய்யற இடத்துல குடும்பத்துல எல்லாரோடு கூட ஒத்து போயிட்டா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா தனித்து நின்னாதான் பிரச்சனையே. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் பிரித்தெடுத்திருப்பதே நீ தனித்து நிக்கிறதுக்கு தான். ஆமென். அவன் உன்னை வெறுக்கிறான்றது முக்கியமா இல்ல நான் உன்னை நேசிக்கிறேன்றது முக்கியமா? கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார்ன்றதான் முக்கியம். அவர் நம்மளை நேசிச்சு அவர் நம்மோடு கூட நின்றா போதும். உண்மைதானே? இங்க வேதம் சொல்லுகிற பிள்ளைகளே, ஆரோனுக்கு என்ன சந்தோஷம் தெரியல. சந்தோஷம் அந்த உற்சாகத்துல என்ன சொல்றாருன்னா, நாளை நம்ம தேவனுக்கு என்று என்ன பண்ணலாமா, பண்டிகையை நம்ம கொண்டாட போகிறோம். நல்ல வேலை தேவனை ஒரு மறக்கல, ஆண்டவர் தான் சொல்றாரு. கடவுளுக்குரிய வார்த்தை தான் யூஸ் பண்றாரு. கடவுளுக்குரிய வார்த்தை யூஸ் பண்றாரு, ஆனா வேற மெத்தடை கொண்டு வர்றாரு. நிறைய நேரத்தில் இன்னைக்கு நாம கூட கடவுளுடைய பேரை வச்சு நிறைய மெத்தடுங்களை ஃபாலோ பண்றோம். ரீசெண்டா ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அத வெள்ளூர்ல வந்துட்டு வெள்ளூர்ல இருக்கக்கூடிய முக்கியமான காரியங்களை குறித்தெல்லாம் அந்த ரீல்ஸுங்களில் வந்துட்டு போடுறாங்க. ஏதோ அது பேஜ் பேர் நான் மறந்துட்டேன், இன்ஸ்டாகிராம்ல எதுலையும். அதுல வந்துட்டு இந்த சியோன் மலை வெறும் 11 கிலோமீட்டர்லயோ 13 கிலோமீட்டர்லயும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இடம் இருக்கு. அந்த இதெல்லாம் காமிக்கும் போது மேல ஒரு மரம் இருக்கு. நான் மேலெல்லாம் போனதே கிடையாது. அந்த மரத்துல மஞ்சள் கயிறுல என்னன்னோ கட்டியெல்லாம் வச்சிருக்கிறாங்க. யோசித்தேன், இதுதான் ஆரோன் சொல்றாருல, வாருங்கள் தேவனுக்கென்று ஒரு பண்டிகையை தெய்வம் விரும்புவார்னு நினைக்கிறீங்க? அத்த உலகத்தின் வழிமுறைகளை கொண்டு போயிட்டு உயிருள்ள தெய்வத்துக்கு முன்பதாக என்ன சொல்லுதுங்க, உலகத்தின் கலாச்சாரங்கள், உலகத்தின் மூட நம்பிக்கைகள் அங்க கொண்டு போயிட்டு மஞ்சள் கயிறு கட்டினா குழந்தை பிறகுதா, என்ன நம்பிக்கைன்னு எனக்கு தெரியல. என்னென்ன நம்பிக்கையில கொண்டு போய் கயிறு கட்டுறாங்களோ, தொட்டில் கட்டுறாங்களோ, அது என்ன கட்டுறாங்களோ, என்ன பண்றாங்கன்னு தெரியாது. இப்போ இதெல்லாம் கொண்டு போய் இது பண்ணும்போது அது வந்துட்டு தேவன் விரும்பாத ஒரு ஸ்தலமா தான் மாறும். ஆண்டவருடைய பேர் தான் நம்மளுக்கு என்ன, ஆண்டவருக்காக நான் முட்டி போட்டுனே கீழே போறேன். கர்த்தர் கேட்டாரா? ஆண்டவர் கேட்டாரா நீ முட்டி போட்டுன்னு கீழே வான்ட்டு? உன் இருதயத்தை உன்னால ஒப்பு கொடுக்க முடியல. இதுதானே முக்கியம், வேற ஏதோ முக்கியம் இல்லையே. உன் இருதயத்தை தானே அவர் கேட்கிறாரு. இந்த இருதயத்தை உன்னால ஒழுங்கா ஒப்பு கொடுக்க முடியல, நீ முட்டி போட்டுன்னு போனா அவர் பிரியப்படுவாரா? பைபிள் சொல்லுகிறது பிள்ளைகளே, உன் பலிகளில் நான் பிரியமா இல்ல, உன் பலியில நான் பிரியமா இல்ல, உன் இருதயத்தில் நான் பிரியமா இருக்கிறேன். உன் இருதயம் நீ பலி செலுத்த நான் தப்புன்னு சொல்ல, ஆனா அந்த பலியை நீ என்ன மாதிரி இருதயத்தோடு செலுத்துறது முக்கியம். உன் இருதயம் எப்படி இருக்குதுன்றது முக்கியம். இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம தேவ பிள்ளைகளை கரெக்டான தெய்வத்தை தவறான வழியில நம்ம தேடுவது கூட தப்பு.
நம்மளை மாத்திக்கணும். இங்க ஆரோன் அதை செய்யறார் தேவ பிள்ளைகளே, ஆரோன் அதை செய்யறார். அப்ப தேவன் இதெல்லாம் கீழே நடக்குது. கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு, அந்த 32ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் எடுங்கப்பா. என்னுடைய இது கூட வேலை செய்யல இன்னைக்கு, ஐபேட். 7ஆம் வசனம் படிங்க, 32:7. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி, நல்ல கவனிங்க, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். ஓகே, போதும் சிஸ்டர். இங்க என்ன பிரச்சனையை பாக்குறீங்க? இதுல என்ன ப்ராப்ளம் பாக்குறீங்களா? இந்த வசனத்துல ஆண்டவர் மோசே கிட்ட சொன்ன அந்த வார்த்தையில ஏதாவது பிரச்சனை இருக்கா? நீ நடத்தி, ஆமா, எவ்வளவு கான்ட்ராடிக்ட் ஆகுது பாருங்க. இதே தெய்வம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துல மோசே, என் ஜனங்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன், என் ஜனங்களுடைய சத்தத்தை அழுகையும் கேட்டு என்னால இருக்க முடியல, என் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நான் மீட்டு கொண்டு வர உன்னை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன் சொல்லி சொல்றாரு. இத சொன்ன தெய்வம் இங்க சொல்றாரு, நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள். பாருங்க, தேவனை நம்ம காயப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நம்ம மேல இருக்கிற உரிமையை அவர் எடுத்துறாரு. உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி ஆயிடுது. ஹலோ, இருக்கிறீங்களா? உனக்கு எனக்கும் சம்பந்தம் இல்ல மாதிரி ஆயிடுது. அவர் தான் அற்புதம் செய்தார். ஆண்டவர் இங்க சொல்ல, இந்த ஜனங்க, என்னுடைய ஜனங்க, இந்த ஜனங்களுக்கு எவ்வளவு அற்புதம் நான் செய்திருப்பேன், எத்தனை அதிசயங்களை செய்திருப்பேன், என்னுடைய ஜனங்களை என்ன இந்த மாதிரி மறுதலிச்சுட்டாங்களே ஆண்டவர் சொல்ல, ஆண்டவர் உடனே அங்க டிஸ்கனெக்ட் பண்றாரு, கட் பண்றாரு. எங்க பாவம் வருதோ அங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள். எவ்வளவு டீப்பான ஒரு வார்த்தை தெரியுமா இது? இது எத்தனை பேருக்கு உள்ள போகுதுன்னு எனக்கு தெரியல பிள்ளைகளே. ரொம்ப ஆழமான வார்த்தை. நம்ம தேவன் விரும்பாத காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் என்னை வேற மனுஷனாய், வேற நபர்களாய் கர்த்தர் பார்க்கிறார். என்னை அவருடைய பிள்ளையாய், அவருடைய பிள்ளை என்று தேவன் சொல்லாதபடிக்கு அவர் வந்து பிள்ளைகளே, உன் ஜனங்கள், நீ நடத்தி கொண்டு வந்த ஜனம் என்று சொல்லி தன்னை அந்த ஜனங்கள் கிட்ட இருந்து தேவன் பிரித்துக் கொள்வதை பார்க்கிறோம். என்ன காரணம்? நம்பர் 1, they corrected themselves, அவர்கள் கெடுத்துக் கொண்டார்கள். நம்பர் 2, நான் வைத்த வழியிலிருந்து சீக்கிரம் அவர்கள் வழிமாறி விட்டார்கள். நம்பர் 3, அவங்களுக்கு என்று ஒரு தெய்வத்தை அவர்கள் உண்டாக்கி கொண்டார்கள். நம்பர் 1, அவர்களே கெடுத்துக் கொண்டார்கள். இதே ஒரு பிரசங்கமா எடுக்கலாம், நம்மள நாம எப்படி கெடுத்துக்கிறோம். நான் தான் சொல்லும் போது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லும் போது சொன்னோம் பாருங்க, நம்ம வந்துட்டு எங்கிருந்து நம்ம ஃபர்ஸ்ட் விடுவிக்கப்படணும்னா, நம்ம கிட்ட இருந்தே நம்ம ஃபர்ஸ்ட் விடுவிக்கப்படணும். நம்ம நம்பிக்கைங்க, நம்ம பழக்க வழக்கங்க, நம்ம கிட்ட இருந்தே நம்ம விடுவிக்கப்படணும். நிறைய நேரங்கள் நம்ம பிரச்சனையே நம்மனால தான். என்னுடைய நம்பிக்கை, நான் என்ன நம்புறேன், நான் எத்தனை பொய்களை நம்புறேன், இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு நாமளே நம்மளை கெடுத்துக்கிறோம். ரெண்டாவது, இங்க வேதம் சொல்லுகிறது பிள்ளைகளே, அவர்கள் சீக்கிரம் என் வழியிலிருந்து திரும்பி விட்டார்கள். யோசித்து இருக்கிறீங்களா? எப்பனா ஒரு பிரசங்கம் கேட்கிறோம், ஒரு நாள் 2 நாள் வைராகமா ஓடுறோம், 3ஆவது நாள் பழைய வழியில ஓடிடுறோமே. ஒரு எழுப்புதல் கூட்டத்துக்கு போறோம், எழுப்புதல் அடையிறோம், வரணும், நான் கர்த்தருக்காக எதை செய்யணும், அதை செய்யணும், அதை பண்ணணும்னு வரோம், ஒரு மாசம் கூட தாங்கிறது இல்லையே. இங்க இந்த ஜனங்க 2 மாதம் கூட ஆகல, கர்த்தருடைய சத்தத்தை அவங்க கேட்டு, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு, அந்த இடிமுழக்கின் சத்தத்தை கேட்டு ஆடி போனாங்க இந்த ஜனங்க. 2 மாசம் கூட ஆகல இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னால. 2 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ளேயோ தேவனை விட்டு வழி விலகி விட்டார்கள், வேறு தெய்வங்களை தேட ஆரம்பித்தார்கள். இங்க இருக்கிற நீங்க வேறு தெய்வங்களை தேடல, ஆனா நீ வேற எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அது வேற தெய்வம் தான். தேவனை விட்டுட்டு நீ வேற எதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தாலும் அதை நீ தெய்வமா மாத்திரன்னு தான் அர்த்தம். எவ்வளோ டேஞ்சரா இருக்குல்ல. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்துக்கும் யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்துக்கும், என் ஜனங்களுடைய சத்தத்தை கேட்டு இறங்கினேன்னு சொன்ன தெய்வம் எங்க, நீ நடத்தின்னு வந்த உன் ஜனங்கள் சொல்ற தெய்வம் எங்க? ஒரே பிரச்சனை தான், இவர்களுடைய பாவம். ஆமென். கடவுளுக்கு பயங்கர கோபம் வந்துடுது.
ஆண்டவர் பயங்கர கோபத்தோடு கூட தேவ பிள்ளைகளை இறங்கி இவர்களை அழிக்கணும் என்று தீர்மானம் எடுக்கிறார். அப்போ மோசே ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். நீங்க 32ஆம் அதிகாரத்தை அப்புறம் வீட்டில் போய் அப்புறம் படிச்சு பாருங்க. மோசே ஜெபம் பண்ண ஆரம்பிப்பார். எனக்கு மோசேவுடைய ஜெபத்துல பிடிச்ச காரியம் என்ன தெரியுமா? மோசே தெய்வத்தை ஜெபம் பண்ணும்போது அவர் ஃபர்ஸ்ட் செய்யற காரியம் என்ன தெரியுமா? அவர் வந்துட்டு, ஆண்டவரே இவர்கள் உம்முடைய ஜனங்கப்பா, உம்முடைய ஜனம். அதாவது மோசேவும் அங்க காயப்பட்டிருக்கிறார், காயப்பட்டிருக்கிறார். மோசேவும் அங்க உடைக்கப்பட்டிருக்கிறார், உடைக்கப்பட்டிருக்கிறார். மோசேக்கும் வலிக்குதுன்னா ஆமா வலிக்குது. ஆனா ஒரு நல்ல தலைவனாய், ஒரு நல்ல தகப்பனாய் மோசே என்ன தெரியுமா பண்றாரு? ஆண்டவரே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஜனங்களை பண்ணுங்க ஆண்டவரே, இந்த ஜனங்க இல்லாத கூட உங்க வாக்குத்தத்தத்தை உங்களால் நிறைவேற்ற முடியும் சொல்லி மோசே ஜெபிக்கல. எந்த ஜனங்களை கர்த்தர் இந்த உன் ஜனங்கள் சொன்னாரோ அந்த ஜனங்களுக்காய் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இவர்கள் உங்கள் ஜனங்கள் பா, மீண்டும் அந்த ஜனத்தை அவருடைய கிருபையின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறார். இது ஆண்டவர் யார்கிட்டே பேசுறார். ஒருவேளை உன் குடும்பத்திலேயோ, ஒருவேளை உன் சபையிலேயோ, ஒருவேளை உன்னை வேலை செய்யற இடத்திலேயோ, ஒருவேளை எங்கேயோ பிள்ளைகளை உன்னை காயப்படுத்தும்படியாய், உன்னை வந்துட்டு உன்னை அசிங்கப்படுத்தும்படியாய், உன்னை அழ வைக்கும்படியாய் சில செய்திருக்கலாம். ஒருவேளை உன் கணவனோ, உன் மனைவியோ, உன் பிள்ளைகளை கூட நீ எப்படின்னா போன் நீ விட்டுறதுக்காக ஆண்டவர் அழைக்கல. மோசேவை போல, அப்பா இது உங்க மகன் ஆண்டவரே, அப்பா இது உங்க மகன் ஆண்டவரே, அப்பா இது உங்க பிள்ளை ஆண்டவரேன்னு சொல்லிட்டு மீண்டும் தெய்வனிடத்துல மன்றாடும்படியாய் கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிற ஜனங்களை எழுப்புகிறார். தேவ பிள்ளைகளை, தேவ ஜனம் கர்த்தர் சொல்லலாம், அவன் பாவம் செய்துட்டான், நீயும் அவங்களை அப்படி ஒதுக்கிறார். தேவ பிள்ளைகளை, ஆண்டவரை காட்டில் நம்ம நல்லவங்க இல்ல. கர்த்தருடைய கோபம் நீதியின் கோபம். ஆனா நம்ம பொறுப்பு என்னன்னா தேவ பிள்ளைகளே, நாம அவர்களை மீண்டும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பது. மோசேயுடைய ஜெபத்தின் ஃபர்ஸ்ட் ஹைலைட் அதுதான். ரெண்டாவது சொல்றாரு, எகிப்துல இருந்து எங்களை கொண்டு வந்தீங்களேப்பா. அப்ப என்ன சொல்றாருன்னா, இதுக்கெல்லாம் நாங்க தகுதியே இல்ல ஆண்டவரே, உங்க கிருபையினால கொண்டு வந்தீங்க. மூணாவது சொல்றாரு, புறஜாதிகள் உங்களை குறித்து என்னப்பா பேசுவாங்க, உங்க நாமம் தூஷிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. இந்த 3 ஜெபத்தை மோசே வந்து ஜெபிக்கிறத பார்க்கிறோம். கர்த்தர் மனம் இறங்குகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் மனம் இறங்குகிறார். இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் நான் உங்ககிட்ட சொல்றேன், ஒருவேளை உன் கணவனுக்காகியோ, உன் மனைவிக்காகியோ, உன் பிள்ளைகளுக்காகவோ, உன் பெற்றோர்களுக்காகியோ நீ யாருக்காவது இந்த பாரத்தோடு கூட, மோசேவுடைய இந்த பாரத்தோடு கூட நீ கர்த்தருடைய சமூகத்துல, அப்பா இவங்களை உங்க கையில நான் கொடுக்கிறேன்னு சொல்லி நீ ஜெபம் பண்ண துவங்குவேன்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் மனம் இறங்குவார். கர்த்தர் மனம் இறங்குவார். உன்னையும் என்னையும் ரட்சித்த தேவன் அவர்களையும் ரட்சிப்பார். உன்னுடைய பார்வையில் அவன் குடிகாரனா இருக்கலாம், உன்னுடைய பார்வையில் அவன் ஒரு பாவியா இருக்கலாம், உன்னுடைய பார்வையில் அவன் யாரா இருந்தாலும் இருக்கலாம். ஆனா அதே பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்துல நீ, ஆண்டவரே இது உங்க மகன், இது உங்க மகன் ஆண்டவரே, எனக்காக எப்படி ரத்தம் சிந்தினீங்களோ அதே மாதிரி தான் ஆண்டவரே இவங்களுக்காக ரத்தம் சிந்தினீங்க. நீ கொண்டு போகும்போது கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராய் கர்த்தர் மனம் இறங்குவார். ஆமென். ஆண்டவர் மரம் இறங்கிட்டாரு. மோசே நினைச்சு நடந்துச்சு. மோசேவும் யோசுவாவும் இறங்கி வராங்க. 2 பேரும் பேசுறாங்க, என்னப்பா ஒரே சத்தமாகுது, ஒரே வெற்றியின் சத்தமாகுது கீழே. அவங்க பேசுறாங்க, அது வெற்றியின் சத்தம் இல்லப்பா, கூச்சல். மோசே கோபத்தோடு இறங்கி வரார். மோசேவுடைய பிரச்சனை அதுதான்ல, கோபம். கோபத்தினால ஒருத்தனை சாவடிச்சிட்டாரு. அதனால தான் 40 வருஷம் ஓடி போயிட்டு ஒழிச்சிக்கினார். கோபத்தினால பலகையை தூக்கி கீழே போட்டார், உடைச்சிட்டார். கோபத்தினால ஆண்டவர் பேச சொன்ன பாறையை போயிட்டு அடிக்கிறார். அதனால தான் அவர் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியல. மோசேவுடைய ப்ராப்ளம் அது. என்னதான் இருந்தாலும் சில டைம்ல அம்மாங்க நம்மளை கண்டிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி ஒரு தகப்பனா கோபத்தோடு இறங்கி வராங்க. அந்த கோபத்தின் உச்சக்கட்டம் என்ன பண்ணிச்சுன்னா, கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த அந்த கட்டளைகளை உங்களுக்கு என்னத்துக்கடா இது. அது மோசேவின் கோபத்தை ஒரு பக்கம் அது ஹைலைட் பண்ணாலும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம்னா, ஜனங்களுடைய பாவம் தேவனுக்கும் ஜனங்களுக்கும் இருந்த உடன்படிக்கையை உடைக்குது என்பதுக்கு அடையாளம் தான் அது. ஆமென். அதை உடைச்சு போடுறாரு. உடைச்சு போட்டு கீழே வர்றார். பாருங்க, சில டைம்ல பாவம் நமக்கென்று தேவன் வச்சிருக்கிறது நம்மளுக்கு கிடைக்காத மாதிரி ஆயிடும். பாவம் இருக்கிறதுனால நம்ம வந்து நம்மளை சீர்திருத்திகளை நம்மளை செட்ரைட் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னாக்கா, தேவ பிள்ளைகளை நமக்காக தேவன் வைத்திருக்கிற காரியத்தை நம்ம இழந்து விடுவோம். நிறைய காரியங்கள் அதனால தான் நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, மோசே இறங்கி வராரு. ஆரோன் கிட்ட வந்து கேட்கிறார், ஆரோன் நீ என்ன பண்ணின்னு இருக்கிற, என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நல்லா கவனிங்க, நான் உங்களை படிக்க வச்சேன்ல, அந்த அந்த பொண்ணு கம்பல் எல்லாம் எடுத்துன்னு வந்து யார் கையில கொடுக்குறாங்க? ஆரோன் என்ன பண்றாரு? என்ன அவருடைய கையால. ஆனா மோசே வந்து கேட்கும் போது ஆரோன் என்ன தெரியுமா சொல்றாரு? நீங்க அப்பா வீட்டுல படிச்சு பாருங்க, நான் எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் தண்ணியில போட்டேன்,
தானா ஒரு கண்ணுக்குட்டி வந்துச்சு. எவ்வளவு பொய்யில அது. அந்த நேரத்துக்கு அங்க ப்ராப்ளமை சால்வ் பண்ணும்படி, அந்த நேரத்துக்கு ஜனங்களையும் பிரியப்படுத்தணும், தலைவங்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிக்கணும். அந்த நேரத்துக்கு தேவ பிள்ளைகளை சூழ்நிலைகளை செட்ரைட் பண்ணோன்றதுனால அங்க தேவ பிள்ளைகளை ஆரோன் ஒரு பெரிய பொய் சொல்றதை நம்ம பார்க்கிறோம், பெரிய பொய் சொல்றதை பார்க்கிறோம். ஆனா மோசே ரொம்ப கோபமாய், ரொம்ப டைரக்டா ஆரோன் கிட்டையும் அங்க இருக்கிற ஜனங்கிட்டையும் பேசிட்டு லாஸ்டா ஒரு தீர்மானம் எடுத்துக்கோ, நீ தெய்வத்து பக்கமா இல்லை இந்த விக்கிரகங்கள் பக்கமா? தெய்வத்து பக்கம் நிக்கிறவெல்லாம் தெய்வத்து பக்கம் நில்லுன பிறகு லேவியர்கள் எல்லாம் வந்து மோசே கூட நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மோசே சொல்றாரு, கத்தி எடுத்துன்னு சகோதரனும் சகோதரி எவனா இருந்தாலும் வெட்டுன்றது. 3000 பேர் அன்னைக்கு சாவுறாங்க, 3000 பேர் மறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு மனம் திரும்புதல் வந்து, நீங்கள் 33ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு மனம் திரும்புதல் வருது. என்ன எங்கே இவங்களுக்கு மனம் திரும்புதல் வருதுன்னா, கர்த்தர் இந்த ஜனங்க மேலே இறக்கமாயிடுறாருல, இறக்கமாயிட்டு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவார், சரி நீங்கள் போங்க, நான் உங்களுக்கு முன்னால் ஒரு தூதனை அனுப்புகிறேன். அவர் தூதனை அனுப்புகிறேன்னு சொன்னதில் எதனா ப்ராப்ளம் இருக்கா? ஆனால் ப்ராப்ளம் இருக்குது. என்ன தெரியுமா, நான் உன் கூட வரேன்னு சொன்ன தெய்வம் நான் தூதனை அனுப்புகிறேன்னு சொல்கிறாரு. இது அவங்களால ஏற்றுக்க முடியல. எத்தனை பேர் இதை படிச்சு புரிஞ்சிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆண்டவரே நீங்க எங்க கூட வந்திருக்கிறீங்கப்பா, இப்ப நீங்க வரலன்றீங்க, தூதன் அனுப்புறேன்றீங்க, அப்ப எந்த அளவுக்கு நான் உங்களை காயப்படுத்தி இருக்கணும்? இருக்கிறீங்களா? நீங்க மனம் இறங்கிட்டீங்க தான், ஆண்டவரே எங்க கூட எப்பவுமே வந்த தெய்வம், எங்க கூட எப்பவுமே இருப்பேன்னு சொன்ன தெய்வம், இப்ப நீங்க போங்க, நான் உங்க கூட ஒரு தூதன் அனுப்புறேன்னு சொல்லும் போது எங்களுக்கு வலிக்குது ஆண்டவரே, எங்களுக்கு வலிக்குது. அங்க மனம் திரும்புறான். எல்லாம் நான் பார்த்தா நகையெல்லாம் தூக்கி போடுறாங்க, இதுக்கு மேல நகை போட மாட்டோம் அப்படின்ட்டு அங்கதான் தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டு ஆண்டவரே எங்களை நீங்க நடத்துங்கப்பா, நாங்க மனம் திரும்புறோம்னு சொல்லிட்டு மனம் திரும்புறாங்க. தேவ பிள்ளைகளை இன்னைக்கு நாமும் கூட நிறைய நேரங்கள்ல நாம தாமதத்துக்கு பின்னால விழுறவங்களா இருக்கலாம், நம்ம நிறைய நேரங்கள்ல மனுஷர்களை பிரியப்படுத்தி விழுறவங்களா இருக்கலாம், நம்ம நிறைய நேரங்கள்ல இந்த ஜனங்களுடைய இந்த பாவத்தை போல நாமும் கூட ஏதோ ஒரு விதத்துல தேவனை காயப்படுத்துறவங்களா இருக்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும் தேவ பிள்ளைகளை, நாம் ஆண்டவருடைய பக்கம் நம்ம நிற்க போறோமா இல்லையான்றது. ஆண்டவருடைய பக்கம் நீங்க நிற்பீங்கன்னு சொன்னா இதுக்கு என்ன தேவைனா உறுதியான தீர்மானம் தேவை. ஆண்டவருடைய பக்கம் நீங்க நிற்க போறீங்கன்னா இது உறுதியான செயல்முறை தேவை. ஆண்டவர் பக்கம் நீங்க நிற்க போறீங்கன்னா இது உறுதியான ஒரு தேவப்பிள்ளைகளை ஒரு பிரிவினை தேவை. உலகத்துல இருந்து நம்ம பிரித்து எடுக்கப்படணும் உறுதியாய். ஆமென். உலகத்தோடு நான் ஒத்து போக போறதில்லை, உலகத்தின் பழக்கத்தோடு நான் ஒத்து போக போறதில்லை, நான் உறுதியாய் பிரித்தெடுக்கப்பட்டவன். ஆமென். நான் உறுதியாய் செயல்பட போறவன், நான் உறுதியாய் தீர்மானம் எடுக்கிறவன் என்று சொல்லி உறுதியாக நம்ம நிக்கிறவங்களா மாறணும் ஆண்டவரே. அப்படி உறுதியா நீங்க இன்னைக்கு புரிந்து கொண்டு நீங்க உங்களை உடைக்கப்பட விட்டு கொடுப்பீங்கன்னு சொன்னா உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு புது துவக்கத்தை துவங்க வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, உடைக்கப்படுகிற இடத்துல இருந்தா புது துவக்கங்கள் வருகிறது. வேதத்துல யோவேல் 2ஆம் அதிகாரத்துல உடைக்கப்பட்ட சூழ்நிலை. ஏன்? 1ஆம் அதிகாரத்துல ஒரு பாவம், அந்த பாவத்தின் நிமித்தமாய் தேசத்துக்குள்ள பஞ்சம், ஜனங்கள் பசியில வாடுவு, பட்டினில வாடுவு, மொசக்கொட்டை பூச்சிகள், வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள் எல்லா விளைச்சலையும் தின்று தீர்த்து ஜனங்க சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்ல, குடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, பசியில பட்டினில சாகுறாங்க. அப்ப ஜனங்க ஆண்டவரே நாங்க மனம் திரும்பி வரோம்பா, நாங்க என்னதான் பண்ணணும் ஆண்டவரே அப்படின்னு மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்றாரு, உன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு வராத, உன் இருதயத்தை கிழித்து கொண்டு வா, உண்மையாய் உடைக்கப்பட்டு மனம் திரும்புதலோடு கூட வா என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். திரும்பி வந்த பிறகு கர்த்தர் இரட்ட தன்னையாய் அவர்களுக்கு திருப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு எடுத்துக்கொள்ளுங்க, ஆண்டவர் மறுதலிச்சார்ல பேதுரு. நான் எப்பவுமே சொல்ற மாதிரி யூதாஸை காட்டிலும் மோசமான வேலை செய்தார் பேதுரு. யூதாஸ் வந்துட்டு அப்படின்னு ஒரு முத்தம் கொடுத்துட்டு இவர் தான் இயேசுனார். அவர் சொன்னதுல என்ன தப்பா? அவர் தானே இயேசு. யார் இயேசு? அவர் இயேசுன்னு சொன்னார், அவள் தான். ஆனா பேதுரு அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்ட்டார். யூதாஸை காட்டிலும் பெரிய பிரச்சனை பேதுருக்கு தான். ஆனா பேதுரு என்னன்னா உடைக்கப்பட்டு அழுது மனம் திருந்தி உடைக்கப்பட்டு வந்த பிறகு பேதுருவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். வேதம் சொல்லுகிறது பிள்ளைகளே, பேதுருடையதோ இந்த நிழல் படுகிற இடத்துல எல்லாம் சுகவீனமா இருக்கிறவங்க சுகத்தை பெற்றுக்கொண்டு எழுந்தாங்களாம். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்ல அது? எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இல்ல அது? இன்னைக்கு உடைக்கப்பட்டதே பிள்ளைகளே, உன்னுடைய நிலையை நீ அறிந்து உண்மையாய் நீ உடைக்கப்பட்டு வருவாயே என்றால் நிச்சயமாய் கர்த்தர் வாழ்க்கையில
புது துவக்கத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். 33ஆம் அதிகாரத்தையும் வீட்டில் வாசிங்க, அவங்க மனம் திரும்புதலை பாருங்க. 34ஆம் அதிகாரத்தில் இந்த மனம் திரும்புதலுக்கு பிறகுதான் ஆண்டவர் சொல்றார், மோசே மீண்டும் வா, நீ எதை இழந்துட்டேன்னு நினைக்கிறியோ அந்த பலகையை நான் மீண்டும் கொடுக்கிறேன், என்னுடைய கையாலே நான் எழுதி கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் திரும்புதல் மாற்றத்துக்கு பிறகுதான் கர்த்தர் புது துவக்கத்தை கொண்டு வருகிறார். உன் வாழ்க்கையில கர்த்தர் புது துவக்கத்தை கொண்டு வர விரும்புகிறார். நீ ஆண்டவர்கிட்ட கேள், ஆண்டவரே இந்த ஜனங்களை போல நான் எங்க ஆண்டவரே சுயத்துக்கு இடம் கொடுக்கிறேன், நான் எங்க ஆண்டவரே ஜனங்களை பிரியப்படுத்த ஓடிக்கொண்டிருக்கிறேன், நான் எங்க ஆண்டவரே சரியான தெய்வத்தை தவறான வழியில நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், நான் எங்க ஆண்டவரே எனக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறேன். தெய்வங்களை என்று சொன்னால் எனக்கு என் வேலை முக்கியம், எனக்கு வந்துட்டு என் வீடு முக்கியம், எனக்கு வந்துட்டு இது முக்கியம் அது முக்கியம் சொல்லி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு காண்பீங்க ஆண்டவரே, எனக்கு காண்பீங்க ஆண்டவரே, நான் மாற விரும்புறேன்ப்பா. ஆமென். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை அவங்க ஒப்பு கொடுத்து அவங்க தேவ பிள்ளைகளை தாழ்த்துறாங்க. வேதம் சொல்லுகிறது தேவ பிள்ளைகளை கர்த்தர் திருப்பும்படியா கடந்து வருகிறார். வேதம் சொல்லுகிறது மோசே தேவனை சந்திக்க வருகிறார். தேவனை சந்திக்கிறதுல தான் எல்லாமே துவங்குது. ஆமென், ஹல்லேலூயா. the solution for everything, எல்லாத்துக்கும் தீர்வு கர்த்தரை சந்திப்பதில். இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க, எத்தனை பேர் கர்த்தரை சந்திக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆராதிக்கிறீங்க, எத்தனை பேர் உன் ஆராதனையில கர்த்தரை சந்திக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஜபிக்கிறவங்க இருக்கிறீங்க, எத்தனை பேர் உங்க ஜபத்துல தேவனை சந்திக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எல்லா ஜபத்திலையும் கலந்து கொள்றவங்க இருக்கிறீங்க, உங்க எல்லா ஜபத்திலையும் எத்தனை பேர் கர்த்தரை சந்திக்கிறவங்களா இருக்கிறீங்கன்னு தெரியாது. கர்த்தரை சந்திக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீ கர்த்தரை சந்திக்கணும். கர்த்தரை சந்திக்கும் போது உன் வாழ்க்கை இருக்கிற மாதிரி இருக்காது. கர்த்தரை சந்திக்கும் போது உன்னுடைய சுபாவம் இருக்கிற மாதிரி இருக்காது. கர்த்தரை சந்திக்கும் போது உன் சூழ்நிலைகள் தலைக்கீழாய் மாறும். இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்ப மோசே தேவனை சந்தித்து ஜனங்களும் மோசேவும் மனம் திரும்புதலோடு கூட அங்க வந்து நிக்கிறாங்க. வேதம் என்ன தெரியுமா தேவ பிள்ளைகளை சொல்லுகிறது? வாசிங்க சிஸ்டர், 34ஆம் அதிகாரம் 5-6 வசனம். அவள் நான் இதோட முடிக்கலாம். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். ஓகே, போதும் சிஸ்டர். இங்க வேதம் சொல்லுகிற பிள்ளைகளே, அங்கே ஒரு மேகம் இறங்கி அவனுக்கு முன்பதாக கர்த்தர் இறங்கினார். அவருக்கு முன்னால கர்த்தர் நின்றார். இது வேற எதுவும் இல்ல, ஷக்கீனா மகிமை தான். ஷக்கீனா மகிமை, அந்த மேகம் வந்து இறங்குது. மேகத்துல தேவன் வந்து இறங்குறது நாம் பார்க்கிறோம். இது என்ன மேகம்னா, யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல சீனாய் மலையை மூடின மேகம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21-22 தேவ பிள்ளைகளை பகல்ல மேக ஸ்தம்பமாய் இஸ்ரவேலை நடத்தின மேகம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள்ல மோசேவின் கூடாரத்துக்கு மேல நின்ற ஒரு மேகம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சாலமோனின் தேவாலயத்துக்குள்ள இறங்கின ஷக்கீனா மகிமையான ஒரு மேகம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல மரியாள் கர்ப்பம் தரிக்கும் போது மரியாள் மீது இறங்கி வந்த ஒரு மேகம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 34-35ஆம் வசனத்துல தேவ பிள்ளைகளை மறுரூப மலையில இறங்கின மேகம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இயேசுவின் வருகையில வரப்போகிற மேகம். இந்த மேகம் தான் தேவ பிள்ளைகளை அங்க வந்து நம்ம நிக்கிறத பாக்குறோம். இந்த மேகத்துல யார் வெளிப்படுறதா? தேவன் அந்த மேகத்துல தேவ பிள்ளைகளை மோசேக்கு முன்னால வந்து நிக்கிறாரு. எனக்கு என்ன ஒரு இதுனா, 33ஆம் அதிகாரத்துல மோசே ஒரு ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே உங்க மகிமை எனக்கு காமிங்கப்பா, உங்க மகிமை எனக்கு. இங்க அவர் மகிமையை காமிங்கன்னு ஜெபம் பண்ணல. 33ஆம் அதிகாரத்துல எதுக்காக ஏங்கினாரோ 34ஆம் அதிகாரத்துல மகிமையை வெளிப்படுத்துறார். ஆமென். நீ உண்மையா ஒரு மாற்றத்துக்குள்ள உன்னை விட்டு கொடுத்து தேவனை சந்தித்து சுத்தமா வந்து நிற்பாயானால், நீ என்னைக்கோ கேட்டதையும் கர்த்தர் செய்வாரு, நீ கேட்காதையும் கர்த்தர் செய்வாரு, நீ கேட்கறதுக்கு மேலேயும் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. உங்க உங்க மகிமையை நான் பார்க்க விரும்புறேன் ஆண்டவரே. ரெண்டாவது, உங்க மகிமையை நான் பார்க்க விரும்புறேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மோசே ஓய்யு இதெல்லாம் நீ கேட்க கூடாது. என்னை பார்த்து யாரும் பிழைத்ததே இல்லை, என்னை பார்த்து யாரும் வாழ்ந்ததே இல்லை. ஒண்ணு பண்ணு, நீ அந்த கல்லு பின்னால ஒளிஞ்சிக்கோ, நான் அந்த பக்கம் போறேன், என் முகத்தை பாத்துறாத, என் பின்னால பக்கத்தை மாத்திரம் நீ பாருன்ட்டு ஆண்டவர் போறாரு. 33ஆம் அதிகாரத்துல 34ஆம் அதிகாரத்துல மேகம வந்து முன்னால நிக்கிறார். முன்னால நின்னுட்டு அவர் கேரக்டரை ப்ரூவ் பண்றார். படிங்க சிஸ்டர். அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும்
அவர் கர்த்தர், கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமும் உள்ள தேவன். இந்த 5 கேரக்டர் இந்த பிள்ளைகளை பாருங்க. ஆண்டவரே 33ஆம் அதிகாரத்துல உங்க முகத்தை, உங்களை மகிமை தான் நான் பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா 34ஆம் அதிகாரத்துல நீங்க யார் என்பதையே எனக்கு காமிச்சிட்டீங்க. ஆமென். நீங்க யார் என்பதை எனக்கு காண்பிக்கிறீங்க, உங்க கேரக்டரை எனக்கு வெளிப்படுத்துறீங்க. ஆண்டவரே எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. ஆண்டவர் பிரமிக்கத்தக்கதாய் மோசேவுக்கு தன்னை வெளிப்படுத்தி நடத்தினதை பார்க்கிறோம். அதுக்கு மேல கர்த்தர் சொல்ற ப்ராமிஸ் எல்லாம் வந்துட்டு நான் உன்னோடு, அதுக்கப்புறம் தான் உன்னோடு கூட நான் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் அந்த பிள்ளைகளை கடந்து வர்றதை நம்ம இங்க பார்க்கிறோம். இனி நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் தெரியுமா? மோசேக்கு தேவன் அப்படி தன்னை வெளிப்படுத்தின உடனே மோசே செய்த ஒரு காரியம். 8ஆம் வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிச்சிருங்க சார். மோசே நிதானமாக, பொறுமையாக, சோம்பேறித்தனமாக, தீவிரமாக, தீவிரமாக இருக்கிறீங்களா? தீவிரமாக என்ன? அவசர அவசரமா, உடனுக்குடனே ஆண்டவர் யார் என்பதை பிரதிபலித்த உடனே மோசே தாமதிகளை டக்குன்னு முட்டி போட்டவர் கீழே விழுந்த பிள்ளைகளை கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை தொழுது கொள்ள, கர்த்தரை மகிமைப்படுத்த தீவிரப்பட்டு ஆண்டவரை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறார். அதே பிள்ளைகளை, உண்மையா நீ தேவனை ருசி பார்த்திருப்பேன்னு சொன்னா சர்ச்சுக்கு வரும்போது அப்படியெல்லாம் வரமாட்ட. உன் தீவிரம் ஆண்டவருடைய வீட்டுக்கு, ஆண்டவருடைய சமூகத்தை, ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு, ஆண்டவரை துதிக்கிறதுக்கு, ஆண்டவரை உயர்த்துறதுக்கு அந்த வேகம், அந்த அவசரம். ஏன்னா நான் ருசி பார்த்திருக்கிறேன், அவர் யாருன்னு எனக்கு தெரியும். ஆமென். நான் அனுபவித்திருக்கிறேன், அவர் யாருன்னு எனக்கு தெரியும். இனி காலையில் ஏன் சிந்த அவருடைய கிருபை. ஆமென். நானே என் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கின்ற அவருடைய கிருபை. என்னால நடந்து வர முடியும், இந்த படிக்கட்டு ஏற முடியும்னா அவருடைய கிருபை. எனக்கு இருக்கிற பலவீனத்துக்கு வீட்டுல என்னால உட்கார்ந்து ஏஞ்சிக்க முடியல, ஆனா இங்க படிக்கட்டை ஏற வைக்கிறாரு, அவருடைய கிருபை. இந்த தெய்வத்தை துதிக்காம எப்படியா நான் இருக்க முடியும்? இந்த தெய்வத்தை ஆராதிக்காம நான் எப்படி இருக்க முடியும்? என் வயசுல இருக்கிறவங்க எத்தனை பேர்? ரோபோ சங்கர் 46 இயர்ஸ் என் வயசு. இன்னைக்கு ஏதாவது அது வரைக்கும் டிவி ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் இருந்தா டக்குன்னு ஒரே நைட் இல்ல. ஆண்டவர் நம்மளை வந்துட்டு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இன்னைக்கு வாழ வைக்கிறாரா, அவருடைய கிருபை. இன்னைக்கு மூச்சு விடுறோமா, அவருடைய கிருபை. எவ்வளோ நம்ம உண்மை உள்ளவங்களா இருக்கணும், அவருக்கு எவ்வளோ உண்மை உள்ளவங்களா இருக்கணும். மோசே பாருங்க, பாவம் செய்தாங்க, ஜனங்களும் பாவம் செய்தாங்க, மோசேவும் கோபப்பட்டாரு. அதுக்கப்புறம் வந்தாங்க, ஒப்புரவானாங்க, தேவனை சந்தித்தார், கர்த்தரை சந்தித்தார். அதுக்கப்புறம் தேவன் எல்லாவற்றையும் மாற்றுகிறார். இன்னைக்கு நம்முடைய நிலைமை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் கொடுத்தமிச்ச பலகை எப்படி கீழே போட்டு உடஞ்சிச்சு, அந்த மாதிரி ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்கள் நம்மளுக்காக கொடுத்து அமைச்சிருக்கிறாரு. பிரச்சனை என்னன்னா, நம்ம அந்த ஜனங்களை போல நம்முடைய பாவத்தின் நிமித்தமாய் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். கர்த்தர் தர விரும்புகிறார். மகிமையை கேட்டவனுக்கு மகிமையின் மேகமாய் வந்து இறங்கினதை போல, முகசாயம் அதாவது மகிமையை பார்க்கணும்னு நினைச்சவனுக்கு அவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தி நின்றதை போல, எங்களை நடத்தினா போதும் சொன்னவனுக்கு நான் உன்னோடு கூட இருந்து, தூதன் அனுப்புறேன்னு சொன்னார்ல 33ல, நான் இப்ப சொல்றார், நான் உன்னோடு கூட இருந்து, ஏய் ஹல்லேலூயா, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகும் கிரியைகள் பயங்கரமா இருக்கும். இதுதான் இதனுடைய பின்னணி. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாருன்னா, கர்த்தருடைய சமூகத்துல உண்மையா நான் உடைக்கப்பட்டு ஒப்பு கொடுக்க விரும்புறேன்னு சொல்றவங்க மாத்திரம் அவனுடைய சமூகத்தில் எழும்பி நிற்கலாமா? கர்த்தருடைய சமூகத்தில் எழும்பி நிற்கலாமா? தேங்க்யூ காட், தேங்க்யூ காட். ஓ ரஷபலதில் அரபதே பிள்ளைகளே, ஒரே ஒரு கேள்வி உங்களை கேட்டுங்களேன். எத்தனையோ ஆராதிக்க வருகிறோம், எத்தனையோ ஆராதனைக்கு வருகிறோம், எப்படி எல்லாமோ ஆராதிக்கிறோம், ஆனா கர்த்தரை சந்திக்கிறோமா என்பதுதான் கேள்வி. உன் தனிப்பட்ட ஜெபம், டெய்லி வீட்டுல ஜெபம் பண்றீங்க நான் இல்லைன்னு சொல்ல, டெய்லி வேதத்தை வாசிக்கிறீங்க நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா தேவனை சந்திக்கிறீங்களா? தேவனை சந்திக்கிறீங்களா? ஆராதனையில தேவனை சந்திக்கிறியா? உன்னுடைய ஓய்வு நாள் கூடுகைகளில் தேவனை சந்திக்கிறியா? ஓய்வு நாள் கூடுகையில் யார் முன்னால் நின்று நடத்துறாங்கன்றது மேட்டரே கிடையாது. உன்னுடைய தேடல் எப்படி இருக்குதுன்னு தான், உன்னுடைய ஆர்வம், உன்னுடைய ஏக்கம் எப்படி இருக்குதுன்றது தான். கரண்ட் இருக்குது, கரண்ட் இல்லை, மியூசிக் இருக்குது, மியூசிக் இல்லை, என்னுடைய தேடல் எப்படி இருக்கு? தேவனை சந்திச்சிருக்கிறீங்களா யாருன்னா? ஒருவேளை இல்லைன்னா
ஏதோ சம்திங், ஏதோ ப்ராப்ளம். ஆண்டவரே நான் ஒப்புரவாக விரும்புகிறேன்பா, நான் ஒப்புரவாக விரும்புகிறேன். எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே இன்னைக்கு தூக்கி போட்டு, ஆண்டவரே நான் அப்பா உம்முடைய சமூகத்தில் என்னை தாழ்த்த விரும்புகிறேன், என்னை விட்டு கொடுக்க விரும்புகிறேன்னு சொல்லிட்டு